வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். விஷச்சாராய விவகாரத்தில் அதிமுக மாநிலம் தழுவிய போராட்டம், மக்களவையில் எம்பிக்கள் பதவியேற்பு என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். விஷச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம். ஆளும் கட்சியின் துணையோடு சாராய விற்பனை செய்யப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தல். விஷச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநர் RN ரவியிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டோர் இன்று மனு. அதிமுக பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று 59ஆக உயர்வு. மெத்தனால் பதுக்கியவர்களை அடுத்தடுத்து கைது செய்து காவல்துறை அதிரடி. கழிவுநீர் ஓடை தோட்டங்களில் பேரல்களை மறைத்து வைத்து மெத்தனால் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிப்பு. மக்களவையில் பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இன்று எம்பிக்களாக பதவியேற்பு. சர்வாதிகாரம் ஒழிய வேண்டும் என கூறி அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி இந்தியா கூட்டணியினர் போராட்டம். கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியேற்ற போது எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உறுதி. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 64 வேட்புமனுக்களுள் 29 வேட்புமனுக்கள் ஏற்பு. 35 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக இன்று தகவல். சென்னையில் தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த விரைவில் சட்ட திருத்தம். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இன்று அறிவிப்பு. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்கவும் மண்டல வாரியாக பணியாளர்களை நியமித்து உத்தரவு. ரஷ்யாவின் இருவேறு இடங்களில் மர்ம நபர்கள் பயங்கர துப்பாக்கிச் சூடு. 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. விஷச்சாராய மரண விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் இன்று மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் பாஜகவினர் மனு அளித்தனர். மறுபுறம் உயிரிழப்பு எண்ணிக்கை 59ஆக உயர்ந்ததை தொடர்ந்து மெத்தனால் பதுக்கியவர்களை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்து வருகின்றனர். செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்கிய தகவல்கள் இவை. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மரணம் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஆளுங்கட்சியின் துணையோடுதான் கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தினார். ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடுதான் இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டுகின்றது நிரூபணமாகிறது. இல்லாவிட்டால் இந்த கள்ளக்குறிச்சி மைய பகுதியில விற்க முடியுமா? மெத்தனால் விஷமுறிவிற்கு போதிய மருந்து கையிருப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருந்து பற்றாக்குறை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக பாஜக தரப்பில் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் ஆளுநர் RN ரவியிடம் புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், விஷச்சாராய வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என புகார் மனு அளித்ததாக தெரிவித்தார். குற்றவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்படுவதும், இந்த மாதிரி குற்றம் பின்பு நடக்காமல் இருப்பதற்கு தான் சிபிஐ என்கொயரி கேட்கறது. ஏன் இவங்க தடுக்கிறாங்க? இவர்களுக்கு என்ன? அப்ப குற்றவாளிகளை இவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். மேலும் விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக நாளை ஆளுநர் RN ரவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, சாராய விற்பனையில் அதிமுக பாஜகவிற்கு தொடர்பு இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கள்ளச்சாராயம் விற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு பாஜக தேசிய தலைவர் JP நட்டா எழுதிய கடிதத்தில் விஷச்சாராய விவகாரத்தில் அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கள்ளச்சாராய வழக்கில் மெத்தனால் வழங்கிய மாதவரத்தை சேர்ந்த ஆலையை கண்டுபிடித்த போலீசார் மெத்தனால் விநியோகம் செய்ததாக ஆலை உரிமையாளர்கள் 5 பேரை கைது செய்தனர். செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்கும் கூடுதல் தகவல். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆலை அதிபர்கள் என 8 பேர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அவர்களிடம் தனித்தனியாக தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நள்ளிரவில் கூட கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி ஸ்ரீ பாலாஜி. மக்களவையில் பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இன்று எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களவை முன்னவராக JP நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார்.
இதனிடையே இந்திய அரசியல் சாசனத்தை எந்த சக்தியாலும் தொட முடியாது என ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் ரமேஷ்குமார் மற்றும் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. 18வது மக்களவையின் முதல் கூட்டம் தொடங்கும் முன்பாக இடைக்கால சபாநாயகராக அறிவிக்கப்பட்ட பர்த்ருஹரி மக்தாப்க்கு குடியரசுத் தலைவர் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மக்களவை செல்வதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற செயல்படுவோம் என அழைப்பு விடுத்தார். மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை மக்கள் கொடுத்துள்ளனர். மும்மடங்கு வேகத்தில் பணியாற்றுவோம். தேசத்திற்கு பொறுப்பான எதிர்க்கட்சி அவசியம். மக்களுக்கு தேவை விவாதங்களை தவிர கோஷங்கள் அல்ல. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் கையில் அரசியல் சாசனத்தை ஏந்தியவாறு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, TR பாலு, கனிமொழி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வாதிகாரம் ஒழிய வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மக்களவையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினரின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே பிரதமர் மோடி MP-யாக பதவியேற்றுக் கொண்டார். அப்போது ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை தங்களது கைகளில் ஏந்தி பிரதமர் மோடி அரசியல் சாசனப்படி நடக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் இந்திய அரசியல் சாசனத்தை எந்த சக்தியாலும் தொட முடியாது என ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்தார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அரசியல் சாசனம் மீது தொடுக்கும் தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை நடக்கவிட மாட்டோம். நாங்கள் சத்திய பிரமாணம் செய்யும் போது அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்திருந்தோம். கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் MP-யாக பதவியேற்கும் போது எதிர்க்கட்சியினர் நீட் என சட்ட புத்தகத்தை உயர்த்தி காட்டி முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட புதிய MP-க்கள் ஒருவர் பின் ஒருவராக பதவியேற்றுக் கொண்டனர். ரமேஷ்குமார், மக்களவையில் தமிழக MP-க்கள் எப்போது பதவியேற்கின்றனர்? புதிய சபாநாயகர் தேர்வு எப்போது நடைபெற உள்ளது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. 18வது மக்களவையின் முதல் நாளான இன்று பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உட்பட சுமார் 280 புதிய MP-க்களுக்கு மக்களவை உறுப்பினர்களாக இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த எஞ்சியுள்ள சுமார் 263 புதிய MP-க்களுக்கு நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட உள்ளது. நாளை மறுநாள் மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் மனு தாக்கல் செய்வதற்கு நாளை கடைசி நாள் என்பதால் நாளை மதியத்திற்குள்ளாக மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடப் போவது யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்க இருக்கிறது. மக்களவையின் முதல் நாளான இன்றே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களது கைகளில் அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருப்பதன் மூலம் முதல் நாளிலேயே அரசுக்கு எதிரான தங்களது போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் தீவிரப்படுத்த தொடங்கிவிட்டனர் என்பதையே காட்டுகிறது. வரும் நாட்களில் நாடாளுமன்றத்தில் பரபரப்பிற்கும் அமளிக்கும் ஒருபோதும் பஞ்சம் இருக்காது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று காரசார விவாதம் நடைபெற்றது. இதனிடையே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தினமாக கடைபிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பேரவை நடவடிக்கைகள் குறித்து விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் பாஸ்கரன் மற்றும் பிரகாஷ். தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் இன்று புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் அடுத்த 2 ஆண்டுகளில் 4000 கோடி செலவில் 10,000 கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றார். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாமக உறுப்பினர் JK மணி, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த விவகாரம் குறித்து அவையில் விளக்கமளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். சாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். முன்னதாக பேசிய அமைச்சர் சிவசங்கர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பாமக வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பேசுவதாக குற்றம் சாட்டினார். நடைபெற போகின்ற அந்த இடைத்தேர்தல் நேரத்தில்
அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை சொல்வதாக நினைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் பதிவு செய்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பாமக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி கூறுகையில் 10.5 விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க 3 வருஷமா. அந்த தரவுகள் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு வழங்கலை, காலந்தாழ்த்தாது, இதை தான் கேட்குறோம். அதை பேசவே விடாமல் மாநில அரசாங்கம் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கத்தை கேளுங்க. இது என்ன நியாயம் இது? கேள்வி நேரத்தில் பேசிய வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது பதிலுரை வழங்கிய துறை சார்ந்த அமைச்சர்கள் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி மற்றும் நுண்ணறிவு திறன் கற்றுக் கொடுக்கப்படும் எனவும் 1000 மாணவர்களுக்கு மேல் பயிலும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட 25 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். ரஞ்சித். நன்றி பிரகாஷ். நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று கடிதம் எழுதியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் உட்பட 29 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கடிதம் எழுதியுள்ளார். சென்னையில் நாய்கள் கடித்து சிறுவர்கள் படுகாயமடைந்த விவகாரம் பூதாகாரமாக வெடித்த நிலையில் இதனை கட்டுப்படுத்த விரைவில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று சென்னை மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் பிரியா இன்று விளக்கம் அளித்தார். மாமன்ற கூட்டத்தில் பள்ளிகளில் சாதிய வன்முறையை தடுப்பது குறித்து நீதிபதி சந்துரு வழங்கிய அறிக்கையின் நகலை பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் கிழித்தெறிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் முதல் 15 நாட்களில் பயங்கரமான ரயில் விபத்து, காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்கள், நீட் முறைகேடு அரங்கேறி உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பட்டியலிட்டு விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு முறையை ரத்து செய்வதோடு மருத்துவ கலந்தாய்வில் பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவின் ஹிசார் மாவட்டத்தின் ஹன்சியில் உள்ள பூங்கா ஒன்றில் திருமணமான 2 மாதங்களில் புதுமண தம்பதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆணவ கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. ஹைதராபாத் விமான நிலையத்தில் நடிகர் நாகார்ஜுனாவை நெருங்கிய முதியவரை அவரது பாதுகாவலர்கள் தள்ளிவிட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்காக அந்த முதியவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ள நாகார்ஜுனா வரும் காலங்களில் இதுபோன்று நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உட்பட 29 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். பரபரப்பாக பேசப்பட்ட கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியோட தாய் செல்வி அவங்களோட வேட்புமனு இன்று நிராகரிக்கப்பட்டது. அவங்க தன்னோட வேட்புமனுவை வேண்டுமென்றே நிராகரித்ததாக கூறி மேலும் சுயேட்சை வேட்பாளர்கள் தாலுகா அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அவங்க கலைந்து சென்றார். 26ஆம் தேதி மட்டும்தான் எத்தனை பேர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் நிற்க போறாங்கன்றது தெரிய வரும். ரஞ்சித். நன்றி கோபிநாத். இன்னும் 14 ஆண்டுகளில் பூமி மீது மிகப்பெரிய விண்கல் மோதி பேரழிவை ஏற்படுத்தும் என நாசா தெரிவித்ததாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விண்வெளித்துறை சார் வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். உலக அழிவின் தொடக்கம் இது, நாள் குறிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சர்வதேச வானியலாளர்கள் மத்தியில் புதிய பிரளயத்தை கிளப்பியிருக்கிறது நாசாவின் சமீபத்திய அறிவிப்பு ஒன்று. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பிற கோள்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் அதே நேரத்தில் விண்வெளியிலிருந்து பூமிக்கு எதுவும் ஆபத்து வருகிறதா என்பதையும் கண்காணித்து வருகிறது. பூமியை சுற்றி 30 மில்லியன் மைல் எல்லைக்குள் வரும் பாறைகள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்களை நாசா விஞ்ஞானிகள் 24 மணி நேரமும் உற்று நோக்கி வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் வரும் காலங்களில் பூமிக்கு விண்வெளியிலிருந்து வரும் ஆபத்துக்கள் பற்றிய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் மனிதர்களால் இதுவரை கண்டறியப்படாத விண்கல் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் 14 ஆண்டுகளில், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வரும் 2038ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி பூமியை தாக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்த விண்கல்லின் தன்மை, நீளம், எடை, பயணிக்கும் பாதையை துல்லியமாக கண்டறிய போதுமான தரவுகள் தற்போது இல்லை என குறிப்பிட்டுள்ள நாசா, எனினும் 100 முதல் 320 மீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த விண்கல் பூமியை தாக்க 72% வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த விண்கல் பூமியின் மீது மோதினால் மெக்சிகோ முதல் அமெரிக்காவின் வாஷிங்டன் வரையும், போர்ச்சுகல், ஸ்பெயின், அல்ஜீரியா, துனிசியா, எகிப்து, சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரம் வரை இதன் தாக்கம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் பாதிப்புகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் தற்போதைய நிலையில் தயாராக இல்லை என நாசா கூறியிருப்பது அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. ஆனால் இது முழுக்க முழுக்க கற்பனையே என்று கூறும் விக்யான் பிரச்சார அமைப்பின் மூத்த விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன், ஆபத்து வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான மாதிரி செயல்பாடே இது என்று விளக்கமளித்தார். நாசாவோட இந்த எச்சரிக்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிளானட்டரி டிஃபென்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இப்படி பூமி மேல மோத ஒரு கல் வந்தா நம்ம என்ன பண்றது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வியை எதிர்கொள்வதற்காகவும் இன்னும் சில ஆராய்ச்சிகளை செய்வதற்காகவும் வந்து ஒரு சோதனை ஓட்டத்தை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப தொலைவில் விண்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விண்கல் வரக்கூடிய பாதையில 1 டிகிரி கூட இல்லை, 1 டிகிரியில ஒரு சிறிய அளவு அதனுடைய பாதையை டைரக்ஷனை மாத்தினா போதும். அதனால்தான் நம்ம என்ன பண்ணணும்னா 10-14 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பூமியில மோதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுல ஒரு விண்கலத்தை மோத செஞ்சு அதனுடைய பாதையை நம்ம டைரக்ஷனை திருப்பிட்டோம்னா அது வந்து பூமியில மோதாம போயிடும். அது உண்மையிலேயே கண்டுபிடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது கண்டுபிடிச்சதுன்னா ஐயோ பூமியில மோத போகுது, இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசாங்கு செயல்பாட்டு நிகழ்வு. அதே சமயம் இதுபோன்ற ஆபத்துகளில் இருந்து பூமியை பாதுகாக்கும் நோக்கில் நாசா கடந்த 2022ஆம் ஆண்டு பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு விண்கல் மீது டார்ட் மிஷன் மூலம் அனுப்பப்பட்ட விண்கலத்தை மோதச் செய்து அதன் பாதையை திசை திருப்பியது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்க அணி த்ரில் வெற்றி பெற்று அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. மறுபுறம் செயின்ட் லூசியாவில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. சூப்பர் 8 சுற்றின் குரூப் 2 பிரிவில் இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்ற நிலையில் வாழ்வா சாவா போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் தென் ஆப்பிரிக்க அணிகள் இன்று பல பரீட்சை நடத்தின. ஆன்டிகுவா நகரில் டாஸ் வென்ற தென் ஆப்பிரிக்க கேப்டன் மார்க்ரம் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்து தடுமாறிய மேற்கிந்திய தீவுகள் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய தென் ஆப்பிரிக்கா அணியின் தொடக்க வீரர்களை ஆண்ட்ரே ரசல் அடுத்தடுத்து வீழ்த்தியதால் ஆட்டம் சூடுபிடித்தது. அப்போது மழை குறுக்கிட்டதால் போட்டி 17 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. ஆட்டம் தொடங்கியவுடன் 7வது ஓவரில் கிளாசன் ஒரு சிக்ஸர் 3 பவுண்டரிகளை விளாசியதால் தென் ஆப்பிரிக்கா சரிவில் இருந்து மீண்டது. எனினும் மேற்கிந்திய தீவுகள் பந்து வீச்சாளர்கள் அடுத்தடுத்து விக்கெட் வீழ்த்தியதால் போட்டி விறுவிறுப்படைந்தது. 16வது ஓவரில் மகாராஜா ஆட்டமிழந்தாலும் கூலாக விளையாடிய ஜான்சன் கடைசி ஓவரில் சிக்ஸர் அடித்து தென்னாப்பிரிக்க அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார். இதனால் சொந்த மண்ணில் தோல்வியடைந்து மேற்கிந்திய தீவுகள் அணி தொடரிலிருந்து சோகத்துடன் வெளியேறியது. நடப்பு தொடரில் தோல்வியை சந்திக்காமல் தென் ஆப்பிரிக்க அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. இந்த சூழலில் குரூப் 1 பிரிவில் செயின்ட் லூசியாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை நடத்தி வருகின்றன. இந்த போட்டியில் வென்றாலோ அல்லது மழையால் போட்டி ரத்தானாலோ இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெறுவதோடு இங்கிலாந்து அணியை சந்திக்க நேரிடும். ஒருவேளை ஆஸ்திரேலிய அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று நாளை ஆப்கானிஸ்தான் அணி 83 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தினால் இந்திய அணி தொடரிலிருந்து வெளியேற நேரிடும். ரஷ்யாவின் இருவேறு இடங்களில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று 20ஆக உயர்ந்துள்ளது. ரஷ்யாவின் டாகிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மக்கஸ்தலாவிலும் கடலோர நகரமான டெர்பண்டிலும் மர்ம நபர்கள் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். தேவாலயங்கள் மற்றும் காவல் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் போலீசார், பாதிரியார் உட்பட 15 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் பலி எண்ணிக்கை இன்று 20ஆக உயர்ந்தது. அதே சமயம் தாக்குதல் நடத்திய 6 பேரை ரஷ்ய போலீசார் சுட்டுக் கொன்றனர். தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்காததை அடுத்து அந்நாட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் 26ஆம் தேதி வரை துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து பொழுதுபோக்கு நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.